ஹலோ நண்பா. நீங்க எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் பண்ற யார வேணாலும் கேட்டு பாருங்க. அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னு. அதுல 100க்கு 90% பேர் ஆர்டினோ போர்டு தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டினோ போர்ட்னா என்ன? அது எப்படி யூஸ் பண்ணணும்? அத பத்தி ஃபுல் டியூட்டோரியல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆர்டினோ அப்படின்னா என்ன? இந்த வரைஞ்சிருக்கும் பாருங்க, இதுதான் ஆர்டினோ. இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருங்க. மைக்ரோனா சின்னது ஓகே. கண்ட்ரோலர்னா நோ ஐடியா அப்படின்றீங்களா? சொல்றேன், கேட்ச் பண்ணிக்கங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நீங்க டிவி ரிமோட்டை வச்சு சேனலை மாத்துறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க வெறும் அந்த ரிமோட்ல இருக்கிற பட்டன் மட்டும் தான் அமுக்குவீங்க. ஆனா அந்த பட்டன் பிரஸை வச்சு டிவி ரிமோட் அந்த பட்டனுக்கு என்ன சேனலை மாத்துறன்னு ஒரு சிக்னல் ரெடி பண்ணி டிவிக்கு சென்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இந்த டிவி ரிமோட் ஒரு விஷயத்தை யோசிச்சு அங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்குது. பட் ஒரு விஷயத்தை யோசிக்க நமக்கு பிரெயின் வேணும் இல்லையா? ஸோ அந்த டிவி ரிமோட்டுக்குள்ள நம்ம கொடுத்த ஒரு பிரெயின் தான் மைக்ரோ கண்ட்ரோலர். ரிமோட்டுக்கு இல்லை மிச்ச எலக்ட்ரானிக் பொருளுக்குலாம் நம்ம கொடுக்கக்கூடிய பிரெயின் பேர் தான் மைக்ரோ கண்ட்ரோலர். ஆனால் ஒரு டிவி ரிமோட்டுக்குள்ள இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலரால் சேனலை மட்டும்தான் மாற்ற முடியும். நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே அதனால் யோசிச்சு செய்ய முடியாது. ஸோ நம்ம சொல்கிற எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு தான் அவங்க இன்வெர்ட் பண்ணது ஆர்டினோ மாதிரியான போர்ட்ஸ். ஸோ இந்த ஆர்டினோ போர்டை வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆர்டினோ எத்தனை வகைப்படும்? அது பல வகைப்படும். அதில் முக்கியமான 3 இங்கே வச்சிருக்கிறோம். நானோ, யுஎன்ஓ, மெகா. ஆர்டினோ நானோ ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் பின்ஸ் தான் இருக்கும். சின்ன சின்ன காம்பேக்டான ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டினோ மெகான்றது ரொம்ப நிறைய பின்ஸ் இருக்கும், பேருக்கு ஏற்ற மாதிரியே. அது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஆர்டினோ மைக்ரோ, ஆர்டினோ அட்மெகா இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. அதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஆர்டினோ யுஎன்ஓ தான். சரி, இப்போ இந்த ஆர்டினோ இருக்கிற பின் கான்ஃபிகரேஷன்ஸ் பற்றியெல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு நடுவில் ஒரு காம்பனன்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது பேர் தான் ஐசி. அதுதான் நம்ம அட்மெகா 328 பின் சொல்கிறோம். இதில் தான் மொத்த ஆர்டினோவே ஒர்க் ஆகுது. ரைட் சைடில் 13 டிஜிட்டல் பின்ஸ், லெஃப்ட் சைடில் 6 அனலாக் பின்ஸ். லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா பவர் பின்ஸ். இந்த டிஜிட்டல் பின்ஸ்லாம் டிஜிட்டல் இன்புட் கொடுக்கறதுக்கும் அந்த அவுட்புட் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? அதான் டில்டே சிம்பிள். அந்த சிம்பிள் போட்ட பின்ஸ்லாம் பல்ஸ் வித் மாடுலேஷன் பின்ஸ். இந்த பின்ஸ் லைட்டோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது அனலாக் பின்ஸ். இதில் நம்ம 0 to 5 வோல்ட் முடிய சப்ளை கொடுத்துக்கலாம். இதில் நம்ம கொடுக்குற சப்ளைக்கு ஏற்ற மாதிரி 0லேருந்து 1023 டிஜிட்டல் பின்ஸாக அதோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். மேலே சப்ளை கொடுக்கறதுக்காக விஇன் கிரவுண்ட் 2 பின்ஸ் இருக்குது. அது போக சென்சரை தான் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சப்ளை கொடுக்கறதுக்காக 3.3 வோல்ட்டு 5 வோல்ட்டு இருக்குது. அதுக்கு ஒரு கிரவுண்ட் பின்னும் இருக்குது. இங்கே ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அதான் ரீசெட் பட்டனு. இதுதான் ஆர்டினோ போர்டுக்கும் லேப்டாப்புக்கும் கனெக்ட் பண்ணுற யூஎஸ்பி போர்ட்டு. இதுதான் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கான பவர் போர்ட்டு. இந்த ஆர்டினோவில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆர்டினோ ஐடின்னு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுல தேட வேணாம். சிம்பிளாக கூகுளில் போயிட்டு ஆர்டினோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் வர ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணனா இப்படி தான் இருக்கும். அது டாப்பில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆப்ஷனில் உங்கள் லேப்டாப்புக்கோ இல்லை பிசிக்கோ என்ன ஓஎஸ்ன்னு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். டொனேஷன் கேட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் டிஃபால்ட்டான ஃபைல் sketch 1ன்னு ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம ப்ரோக்ராம் போட போகிறோம். ஆர்டினோ ப்ரோக்ராமிங்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 பிளாக்ஸ் இருக்கும். வாய்ட் செட்டப், வாய்டு லூப். இந்த வாய்ட் செட்டப் அப்படின்ற பிளாக்குள்ளே நீங்கள் எந்த கோட் அடிச்சிங்கனாலும் அதை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஆர்டினோ ரன் பண்ணும் போதும் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதே வந்து வாய்டு லூப் அப்படின்னு ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கில் நீங்கள் என்ன அடிச்சிங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஆர்டினோ ரன் பண்ணும் போது அது பாட்டு இன்ஃபினிட்டியாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், நீங்களா அந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுற வரையும். சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆர்டினோ மூலயமா ஒரு லைட்டை பிளிங்க் பண்ண வச்சு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது தான் எடுக்க போகிறோம். மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே எக்ஸாம்பிள்ஸ்ன்னு இருக்கும். அதில் பேசிக்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் பிளிங்கை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணனா இப்படி தான் இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா பின் மோட் எல்இடி பில்டின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்டினோ போர்டோட லைட்டும் ஆர்டினோ போர்டோட 13 டிஜிட்டல் பின்னும் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கும். ப்ரோக்ராமில் எல்இடி பில்டினுக்கு பதிலாக நம்ம டிஜிட்டல் பின் 13 கூட கொடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் தான். நான் இங்கே டிஜிட்டல் பின் 8ன்னு கொடுக்குறேன். நீங்கள் எந்த பின் நம்பர் வேணால் கொடுத்துக்கோங்க. பின் மோட் 8 அவுட்புட் அப்படின்னா என்ன அப்படின்னா பின் நம்பர் 8ல் அவுட்புட் ஆகணும்னு எடுத்தோம். இப்போ கீழே வாயில் லூப்லேயே மாற்றிடலாம். இங்கே டிஜிட்டல் ரைட் 8 ஹை அப்படின்னா என்ன அப்படின்னா டிஜிட்டல் பின் 8ல் லைட் ஹை ஆகணும், அதாவது லைட் ஆன் ஆகணும். அது கீழே டிலே 1000 இருக்குது பார்த்தீங்களா? அப்படின்னா 1000 மில்லி செகண்ட் லைட் ஆன் ஆகணும், அதாவது 1000 மில்லி செகண்ட் ஈக்குவல் டு 1 செகண்ட். கீழேயும் 8ன்னு மாற்றிடலாம். டிஜிட்டல் ரைட் 8 லோ அப்படின்னா டிஜிட்டல் பின் 8ல் லைட் ஆஃப் ஆகணும். அது கீழே டிலே 1000 இருக்குது பார்த்தீங்களா?
அப்படின்னா 1000 மில்லி செகண்ட் லைட் ஆஃப் ஆகணும். இந்த ப்ராசஸ் இன்ஃபினிட்டி டைம் நடந்துட்டே இருக்கும். ஏன்னா இது வாய்ட் லூப்ல இருக்குது. லூப்னா அந்த ப்ராசஸ் மல்டிபிள் டைம் நடக்கும். நீங்க ஆர்டினோ போர்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம சர்க்யூட் மேக் பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஆர்டினோ யூஎன்ஓ, ஆர்டினோ யூஎன்ஓ கேபிள், ஒரு எல்இடி லைட், அது கூட ஒரு ரெசிஸ்டர், அப்புறம் ஒரு பிரெட் போர்டு, கொஞ்சம் மேல் டு மேல் ஜம்பர் வயர்ஸ். இப்போ பிரெட் போர்டில் லைட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கூட ரெசிஸ்டரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாசிட்டிவ் ஒயர் எடுத்து ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் ஒயர் எடுத்து லைட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டினோ போர்டுக்கு ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஆர்டினோவோட டிஜிட்டல் பின் 8ல் பாசிட்டிவ் ஒயர் கொடுத்துடலாம். லைட்டோட நெகட்டிவ் ஒயர் எடுத்து ஆர்டினோட கிரவுண்டில் கொடுத்துடலாம். இப்போ ஆர்டினோ கேபிளை ஆர்டினோட கனெக்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிடலாம். மேலே லெஃப்ட் சைடில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஆர்டினோ யூஎன்ஓ. போர்ட் COM4 எனக்கு, உங்களுக்கு எந்த போர்ட் வேணால் இருக்கலாம். இப்போ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிடலாம். டன் கம்பைலிங் வந்துருச்சு. அப்போனா ப்ரோக்ராமில் எந்த ஒரு எரரும் இல்லைன்னு எடுத்தோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணிடலாம். டன் அப்லோடிங் வந்துருச்சு. இப்போ ஆர்டினோ போர்டில் ப்ரோக்ராம் அப்லோட் ஆயிருக்கும். பாருங்க, நம்ம சொன்ன மாதிரியே லைட் பிளிங்க் ஆகுது. கரெக்டாக ஒவ்வொரு செகண்ட் டிலேயில் லைட் பிளிங்க் ஆகுது. நீங்கள் ஆர்டினோ போர்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கிளிக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆர்டினோனா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.